ஓம் கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். ரிஷப ராசி நேயர்களுக்கான புத்தாண்டு வாழ்த்துக்கள். இப்போ அவங்களுடைய புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ரிஷப ராசிக்கு இதுவரையில் சனி பகவான் 10ஆம் இடத்துல இருந்து கொண்டு ஒரு மத்தியம பலனை தான் கொடுத்துட்டு இருந்திருக்காரு. இப்போது மார்ச் 29ஆம் தேதி 2025 அன்று சனி பகவான் கும்பராசியிலேருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைவார். அப்போது ரிஷப ராசினருக்கு 11ஆம் இடத்துல இருக்கின்ற சனியை சஞ்சரிக்கிறார். ஸோ அந்த 11ஆம் இடத்து சனி நல்லது செய்வார். இப்போ சனி பகவான் 11ஆம் இடத்துல சுப பலனை தரக்கூடியவராக இருக்கார். அப்போது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். உத்தியோகத்தில் ஒரு உயர்வு, ஸோ எல்லாவற்றிலும் ஒரு லாபம் இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் மார்ச் 29ஆம் தேதியிலேருந்து மே 18ஆம் தேதி வரை இந்த 50 நாட்களில் சனி ராகு இணைஞ்சு மீனராசியில் சஞ்சரிக்கின்றனர். இந்த 50 நாட்கள் ரிஷப ராசியினருக்கு தொட்டது துளங்கும் காலமாக இருக்கும். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசினருக்கு 11ஆம் இடத்தில் இருக்கிறதால லாபத்தையும் ஒரு குழந்தைகள், ஸோ அவங்களால ஏற்படக்கூடிய நன்மைகள் இதெல்லாமே நல்லதாக இருக்கும். அதே சமயத்தில் ஒரு எதிர்பாராத நன்மை தீமை இவற்றை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இப்போ இதனால் வரையில் ரிஷபராசினருக்கு ஜென்ம குருவாக இருந்து வந்தது குரு. இப்போது பூர்வ புண்ணியஸ்தானத்துலேயும் 7ஆம் இடம் களத்திரஸ்தானம், 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் இதையெல்லாம் குருவானவர் பார்வையிடுவதால் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கும். இப்போ தெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது ரிஷபராசினருக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் மே 4ஆம் தேதியிலேருந்து அது புதன்கிழமை ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். குரு பகவான் ரிஷபராசியில் குரு பகவான் மே மாதம்தான் இந்த பயிற்சி அடைகிறார். அப்போது ரிஷபராசினுக்கு பண வரவு கண்டிப்பாக இருக்குது. 2ஆம் இடம் அப்படிங்கிறது குருபலன், சுபபலன், சுபகாரியங்கள் இவையெல்லாம் நடைபெறும் காலமாக இருக்கும். இந்த குரு பார்வையிலான ரிஷபராசினருக்கு ஒரு வேலை, வருமானம், ஒரு சொத்தில் இருந்தோ ஒரு வருமானம், மற்றொரு சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு கட்டியிருந்தால் மேலே மாடி வீடு கட்டலாம், இந்த மாதிரி ஒரு நிலையான சொத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையுது. வேலையில் ஒரு பலு உண்டாகும். ஆனால் அதன் மூலமாக நமக்கு பதவி உயர்வு, பதவி வாய்ப்புகள் இவையெல்லாம் ஏற்படும் காலமாக நமக்கு அமையும். இப்போ ரிஷபராசினருக்கு சரி எல்லா விதத்திலும் ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய காலமாக இருக்கும். இப்போ ராகு கேது பயிற்சி எப்போ நடைபெறும்னா மே 18 ராகு பகவான் ராகு பயிற்சி இதுவரையும் நடந்த வரை ராகு பகவான் ரிஷபராசினருக்கு 11ஆம் இடத்திலும் கேது பகவான் 5ஆம் இடத்திலும் இருந்து வந்தது. இருந்துட்டு என்ன பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னா ஒரு மன கஷ்டம், அப்புறம் அந்நியரால் லாபம், இது மாறி மாறி கொடுத்த வண்ணம் இருந்தது. ஆனால் இந்த வருடம் ராகு கேது பயிற்சியானது மே மாதம் 18ஆம் தேதி ராகு பகவான் மீன ராசியிலேருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலேருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகிறார். அதனால் ரிஷபராசினருக்கு 10ஆம் இடத்தில் ராகு பகவானும் கேது பகவான் 14ஆம் இடத்திலும் அமைகிறார். அப்போ தொழில் ஸ்தானமான கர்மஸ்தானமாகிய 10ஆம் இடம் வலுவாகுது, கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ 4-10 அப்படின்னும் போது தொழில் அமைப்பு சிறப்பாக இருக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களில் அக்கறை காட்டினா அதில் கொஞ்சம் சிரமப்பட்டாலுமே தடை தாமதம் இவையெல்லாம் ஏற்பட்டாலும் நல்லது செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார். உடல் நலனில் கொஞ்சம் அக்கறையோடு இருக்கணும். அவங்க இவையாவும் பொது பலன்களாக தான் இப்போ சொல்லப்படுகிறது. மேலும் தங்களுடைய ஜாதகத்தில் கட்டத்தில் கிரகங்கள், நட்சத்திரங்கள், தசாபத்திகள் இவற்றுக்கேற்ப பலன் மாறுபடும். நன்றி. ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிடம், கோயம்புத்தூர்.